ஒரு காதலன் தன்னுடைய காதலியுடன் பேசிக்கொண்டிருக்கிறான். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது காதலியினுடைய தந்தை அந்த பக்கமாக வந்துடுறார். அப்படி வரும்பொழுது அந்த காதலனுக்கு என்ன செய்கிறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு மரமாக அவர் மாறிவிடுகிறார். ஏன்னா காதலினுடைய தந்தை வருங்கால மாமனார். அவர் கண்ணில் ஏதாவது பட்டோம்னா அவர் ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பார், ஏதாவது நம்மளை குறை சொல்லுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு உடனே மரமாக மாறிவிடுகிறார். இது நடந்தது எங்கே? வள்ளி மலையில் தான். அந்த வள்ளி மலையில் ஸ்ரீ வள்ளியை முருகப்பெருமான் காதலித்து கொண்டிருக்கிறார். அப்போ திடீர்னு நம்பிராஜன் ஸ்ரீ வள்ளி தேவியாருடைய தந்தை அந்த பக்கமாக வந்து விடுகிறார். அப்போ தான் முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறிவிடுகிறார். அப்போது முருகப்பெருமானுடைய அருளை இந்த ஸ்ரீ வள்ளி மலைக்கு போனோம்னா நாம் அதிகமாக பெறலாம். இங்கே ஸ்ரீ வள்ளி தேவியார் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி மலையில் அவங்க வாழ்ந்த இடத்தை நீங்கள் முழுமையாக, அதாவது சரித்திர சான்றாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா அவங்க பறவைகளை விரட்டிய மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீராடிய சுனை அதுவும் பார்க்கலாம். ஸ்ரீ வள்ளி தேவியார் நீராடிய சுனையை நீங்கள் பார்க்கலாம். மஞ்சள் தேய்த்த மண்டபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் நீரருந்திய அந்த குமரி தீர்த்தம், அதாவது சூரிய ஒளியே படாத அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா முழுமையாக பார்க்கலாம். இங்கே முருகப்பெருமான் அதாவது அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுத்துட்டுருக்கார். ஆனால் வள்ளிமலை அப்படிங்கிறதுனால ஸ்ரீ வள்ளி தேவி வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், தவமிருந்த இடம். ஸ்ரீ முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பெருமாளை சேவித்த இடம். அதாவது திருமாலுடைய திருப்பாத கமலங்களை தினந்தோறும் அன்றலர்ந்த மலர்களால் அலங்கரித்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருந்த இடம் இந்த இடம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜடாரி சேவை அங்கே இருக்குது. முருகப்பெருமான் கோவிலில் அதாவது பெருமாளுடைய ஜடாரி சேவையாக நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க. அதெல்லாமே இங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே முருகப்பெருமானுக்கு தேரோட்டமெல்லாம் சிறப்பாக நடக்குது. 4 நாள் தேரோட்டம். சாமி கிளம்புனாருன்னா 4 நாள் கழித்து தான் வருவார். அது காரணம் மலைப்பகுதியில் சுற்றி இருக்கிறவங்கள்லாம், அதாவது வள்ளி தேவியார் நம்ம வீட்டு பொண்ணு, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள், காய்கறிகள், தேன், தினை மாவு, அரிசி, வெல்லம், அதுக்கடுத்து தானியங்கள், இதெல்லாம் வச்சு தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் 4 நாள் தேரோட்டமாக அங்கே முருகப்பெருமானுடைய திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 4 நாள் தேரோட்டம் தாங்க. அதே மாதிரி ஸ்ரீ வள்ளி தேவியார் வாழ்ந்த இடம் இருக்கிறது. தனிச்சன்னதியிலையும் அதாவது வள்ளி தேவியார் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. அவங்க பயன்படுத்தின அந்த உண்டிவில், கவன்கள், அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்த்துட்டு வரலாங்க. அத்தனையும் சான்றாக அங்கே காணப்படுகிறதுங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீ அருணகிரியார் பாடல் பெற்ற ஸ்தலம், பாடி மகிழ்ந்த ஸ்தலம் இந்த அற்புதமான திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா திருமண தடை விலகும். எவ்வளோ நாள் தள்ளி போயிருந்தாலும் திருமணம் கூடி வரும். எந்த தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி விரும்பியவர்களை மனம் புரிவதற்கு, கரம் பிடிப்பதற்கும் இந்த வள்ளிமலை திருமுருகப் பெருமானும் அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தேவியாரும் அருள்கிறாங்க. அதனால் திருமணத்தடை உள்ளவங்க இந்த கோவிலுக்கு உடனடியாக போய் வர்றது நல்லதுங்க. இங்கே சுவாமிக்கு தேனும் தினைமாவும் தான் நைவேத்தியமாக இன்றைக்கும் வழங்கப்படுகிறதுங்க. இங்கே எல்லா சக்தியும் நிரம்பி கிடக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த வள்ளிமலை திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளிமலை அப்படிங்கிற ஊர் வேலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வள்ளிமலை அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊருக்கு சென்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானாகிய முருகப்பெருமானையும் ஸ்ரீ வள்ளி தேவியாரையும் வணங்கி வருவோம். அனைத்து வளங்களையும் வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.